This is class 10, The Rise of Nationalism in Europe, part 6, in Tamil. A new conservatism after 1815. இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே கன்சர்வேட்டிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நியூ வேர்ட் மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா அந்த ட்ரெடிஷன் மெத்தட் ஓகே அதை என்ன பண்ணிக்கணும்னா ப்ரிசர்வ் பண்ணணும், மதிக்கணும். முக்கியமாக இந்த எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா லைக் மொனார்கி சிஸ்டம், சர்ச், ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷன்ஸ், கஸ்டம்ஸ், இதை எல்லாமே என்ன பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும். அதே மாதிரி சொசைட்டியில் சேஞ்சஸ் வரலாம், ஆனால் அது கிராஜுவல் டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கணும். அதாவது ஸ்லோ ப்ராசஸ், ஸ்லோவாக தான் ஒரு சொசைட்டியில் மாறணும். ஆனால் அதே மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் மொனார்க், இந்த சர்ச், இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும். இந்த கான்செப்ட் தான் கன்சர்வேட்டிசம். ஆஃப்டர் 1815, அதாவது நெப்போலியன் போனோபார்ட் வாட்டர்லூவில் தோத்துட்ட பின்னாடி அவர் டிஃபீட் ஆகிடுவார். அதுக்கு பின்னாடி இந்த யூரோப்பியன் கவர்மெண்ட்ஸில் இந்த கன்சர்வேட்டிசம் அப்படின்ற இந்த கான்செப்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபாலோயிங் த டிஃபீட் ஆஃப் நெப்போலியன் இன் 1815, யூரோப்பியன் கவர்மெண்ட்ஸ் were driven by a spirit of conservatism. நெப்போலியன் டிஃபீட் ஆன பின்னாடி 1815 அதுக்கப்புறம் இந்த கன்சர்வேட்டிசம், அதாவது இந்த ஓல்டு ட்ரெடிஷன் டைப், இதை ப்ரிசர்வ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த கான்செப்ட் என்னதுன்னா இந்த யூரோப்பியன் கவர்மெண்ட்ஸில் வருது. கன்சர்வேட்டிவ்ஸ், அதாவது கன்சர்வேட்டிசம் இதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தான் கன்சர்வேட்டிவ்ஸ். பிலீவ் தட் எஸ்டாப்ளிஷ்ட் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி. இவங்க நம்புகிறாங்க இந்த எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னாக்கா நிறுவப்பட்ட ட்ரெடிஷ்னல் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இங்கே ஸ்டேட் அப்படின்றது கண்ட்ரி அண்ட் சொசைட்டி. இதில் அவங்க கொண்டு வரப்பட்ட அந்த சிஸ்டமேட்டிக் என்ன பண்ணணும்னா அது அப்படியே இருக்கணும். லைக் மொனார்கியல் கவர்மெண்ட், இந்த அப்சல்யூட்டிசம், இந்த ஆட்டோக்ராசி, இந்த சர்ச், இந்த சோஷியல் ஹைராக்கீஸ், சொசைட்டியில் அந்த சோஷியல் கிளாஸஸ் டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 எஸ்டேட்ஸாக அந்த சொசைட்டி டிவைட் ஆகிருக்கும். லைக் கிளர்ஜி, நோபல் அண்ட் காமன் பீப்புள், சோஷியல் ஹைராக்கி சிஸ்டம், ப்ராப்பர்ட்டி அண்ட் த ஃபேமிலி. இது எல்லாமே என்ன பண்ணால் ஷுட் பி ப்ரிசர்வ்ட், பாதுகாத்து வைக்கணும். மோஸ்ட் கன்சர்வேட்டிவ்ஸ் ஹவெவர் டிட் நாட் ப்ரப்போஸ் எ ரிட்டர்ன் டு த சொசைட்டி ஆஃப் ப்ரீ ரெவல்யூஷனரி டேஸ். இதில் மோஸ்ட் ஆஃப் த கன்சர்வேட்டிவ்ஸ், நிறைய கன்சர்வேட்டிவ்ஸ் ஒரு சொசைட்டி மறுபடியும் இந்த ப்ரீ ரெவல்யூஷனரி டேஸ், அதாவது இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்த அந்த சொசைட்டி ஸ்ட்ரக்சருக்கு வேண்டாம், சேஞ்சஸ் வேணும். ஆனால் கிராஜுவல் டெவலப்மெண்ட், ஸ்லோலி சேஞ்சஸ் வரணும். ரேதர் தே ரியலைஸ்ட் ஃப்ரம் த சேஞ்சஸ் இனிஷியேட்டட் பை நெப்போலியன் that modernization could in fact strengthen traditional institutions like the monarchy. இந்த ப்ரீ ரெவல்யூஷனரி டேஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொசைட்டி இந்த நெப்போலியன் கொண்டு வந்தார் இல்லையா, அவருடைய ரூலிங்கில் இந்த மாடர்னைசேஷன், எஸ்பெஷலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரில் நிறைய மாடர்னைசேஷன் கொண்டு வருவார். அதுதான் சிவில் கோட் ஆஃப் 1804. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஏன்னா நெப்போலியன் மொனார்கியை என்கரேஜ் பண்ணார். ஏன்னா இவரே அந்த மாதிரி தான் ஆட்டோக்ராட்டிக் ரூலிங் தான் பண்ணார். தட் இஸ் சிங்கிள் மேன் ரூலிங். ஆனால் நெப்போலியன் மொனார்க் கிடையாது, அவர் ஒரு மிலிட்ரி டிக்டேட்டர். ஆனால் மொனார்க் மெத்தட் பிரகாரம் தான் அவர் ரூல் பண்ணார். ஸோ அது இருக்கட்டும். ஆனால் அவர் கொண்டு வந்தார் இல்லையா மாடர்னைசேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்தோம்னா இந்த ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இந்த மொனார்கி, இந்த சர்ச், இந்த சோஷியல் ஹைராக்கீஸ், இது எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த கன்சர்வேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க. இட் குட் மேக் ஸ்டேட் பவர் மோர் எஃபெக்டிவ் அண்ட் ஸ்ட்ராங். இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னா, அதாவது ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மொனார்கி, இதை எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு சில
மாடர்னைசேஷனை நம்ம கொண்டு வந்தோம்னா அப்போது இந்த ஸ்டேட் பவர்னால் இங்கே கண்ட்ரியுடைய பவர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான மாடர்னைசேஷன் அப்படின்னா, எ மாடர்ன் ஆர்மி அண்ட் எஃபிஷியன்ட் பியூரோக்ராசி, எ டைனமிக் எக்கனாமி, த அபாலிஷன் ஆஃப் ஃபியூடலிசம் அண்ட் சர்ஃப்டம் could strengthen the autocratic monarchies of Europe. ஸோ எந்த மாதிரியான மாடர்னைசேஷன் கொண்டு வரணும்னா, எ மாடர்ன் ஆர்மி, ஒரு மாடர்னான ஆர்மியை கொண்டு வரணும். எஃபிஷியன்ட் பியூரோக்ராசி அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இந்த அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய அந்த மெயின் அஃபீஷியல்ஸ், ஓகே, அது. எ டைனமிக் எக்கனாமி, அதாவது பொருளாதாரத்தில் நிறைய சேஞ்சஸ், மாறும் பொருளாதாரம், ஓகே. ஸோ எக்கனாமியில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த ஃபியூடலிசம், இந்த சர்ஃப்டம் இதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணணும். இதை பண்ணோம்னா இந்த ஆட்டோக்ராட்டிக் மொனார்கிஸ், இந்த மொனார்கியல் ரூல் இது வந்து யூரோப்பில் ஸ்ட்ரென்தன் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க. இன் 1815 representatives of the European powers, Britain, Russia, Prussia and Austria, who had collectively defeated Napoleon, met at Vienna to draw up a settlement for Europe. 1815 இந்த யூரோப்பியன் பவர்ஸ், முக்கியமாக இந்த பிரிட்டன், ரஷ்யா, புருஷியா, ஆஸ்ட்ரியா, இந்த 4 கண்ட்ரியும் சேர்ந்து தான் இந்த நெப்போலியனை வந்து டிஃபீட் பண்ணுவாங்க. அவரை வந்து வாட்டர்லூவில் வந்து டிஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து வியன்னா அந்த இடத்துல வந்துட்டு இவங்க வந்து மீட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ட்ரீட்டி, அதுதான் வந்து ட்ரீட்டி ஆஃப் வியன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃப்ரேம் பண்ணி அது மூலியமாக சில செட்டில்மெண்ட்ஸ் வந்து செய்வாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். த காங்கிரஸ் வாஸ் ஹோஸ்டட் பை த ஆஸ்ட்ரியன் சான்சலர் டியூக் மெட்டர்னிக். இந்த காங்கிரஸ், அதாவது இந்த மீட்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹோஸ்ட் பண்ணது, அதை வந்துட்டு வழி நடத்தினது யாரு, அதாவது ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஆஸ்ட்ரியன் சான்சலர் டியூக் மெட்டர்னிக். அவருடைய பேர் வந்து மெட்டர்னிக். டியூக் அப்படின்னா ஒரு சொசைட்டியில் ஹையஸ்ட் ஹெரடட்ரி ரேங்கில் இருக்கிறவங்கள தான் வந்துட்டு டியூக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவருடைய பேரும் டியூக் மெட்டர்னிக். The delegates drew up the Treaty of Vienna of 1815 with the object of undoing most of the changes that had come about in Europe during the Napoleonic Wars. The delegates அப்படின்னா members or representatives. அந்த காங்கிரஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ண அந்த மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேசி இந்த ட்ரீட்டி ஆஃப் வியன்னா அப்படின்ற அந்த பிளேஸில் நடந்த அந்த ட்ரீட்டிக்காக, அதை வந்து ட்ரீட்டி ஆஃப் வியன்னா ஆஃப் 1815 சொல்லுவோம். அந்த இடத்துல சில திங்ஸை வந்து இவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு ட்ரூ அப். என்ன அப்படின்னா, இந்த நெப்போலியன் வந்து நெப்போலியனிக் வார்ஸில் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில், அதாவது வந்து நெப்போலியன் எந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து அவர் கேப்சர் பண்ணாரோ அந்த இடத்துல இவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த சிவில் கோட் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார் இல்லையா, அந்த சேஞ்சஸ் எல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்டூயிங் அப்படின்னா, இப்போது கம்ப்யூட்டரில் நம்ம ஏதாவது தப்பாக டைப் பண்ணிட்டா அதை வந்து அழிக்கிறதுக்கு, அதை எரேஸ் பண்ணுறதுக்கு அன்டூ பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த நெப்போலியனிக் வார்ஸில் இந்த நெப்போலியன் கொண்டு வந்த சில சேஞ்சஸை வந்து இந்த ட்ரீட்டி மூலிமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்டூயிங் பண்ணுறாங்க. த பர்பன் டைனாசிட்டி which had been deposed during the French Revolution was restored to power and France lost the territories it had annexed under Napoleon. என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, பிரான்ஸுடைய முக்கியமான ரூலர்ஸ் வந்து பர்பன் டைனாசிட்டி, அவங்கள வந்து இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் டீபோஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களைய தூக்கி எறிஞ்சாங்க இல்லையா, இப்போது அந்த பர்பன் டைனாசிட்டியை ரெஸ்டோர் பண்ணுங்க, மறுபடியும் ஃப்ரான்ஸில் அந்த டைனாசிட்டியை பவருக்கு கொண்டு வராங்க. வார்ஸ் மூலிமா இந்த நெப்போலியன் வந்து நிறைய பிளேசஸை வந்துட்டு கான்கியர் பண்ணி வச்சிருப்பார். ஸோ அந்த டெரிட்டரிஸ் எல்லாமே, அதாவது நெப்போலியன்
அனெக்ஸ் பண்ணப்பட்ட, அதாவது சேர்க்கப்பட்ட, இந்த ஃப்ரான்ஸோட சேர்க்கப்பட்ட நிறைய பிளேசஸ், அந்த டெரிட்டரிஸ் எல்லாமே இப்போ லாஸ் ஆகுது. அந்தந்த கண்ட்ரிக்கு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க, அதை பிரிச்சுக்கிறாங்க. A series of states were set up on the boundaries of France to prevent French expansion in future. இந்த ட்ரீட்டி மூலிமா என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஃப்ரான்ஸுடைய பவுண்ட்ரிஸை செட்டப் பண்ணுறாங்க. இவ்வளவுதான் ஃப்ரான்ஸ். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த ஃப்ரான்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது, அதில் இருந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ரான்ஸ் அப்படின்றது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பவுண்ட்ரிஸை வந்து செட்டப் பண்ணுறாங்க. Thus the kingdom of the Netherlands, which included Belgium, was set up in the north. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நெதர்லாண்ட்ஸ் அப்படின்றது ஒரு கிங்டம். ஸோ கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட்ஸில் வந்து பெல்ஜியமும் அப்போ வந்து ஆடட். அப்போ வந்து பெல்ஜியம் வந்து ஒரு நேஷன் ஸ்டேட்டு கிடையாது, நெதர்லாண்ட்ஸுடைய கிங்டமில் சேர்ந்து தான் இருந்துச்சு. இது வந்துட்டு இந்த ஃப்ரான்ஸில் வந்து நார்த்து சைடில் அவங்க கொடுத்தாச்சு, அதை வந்து செட்டப் பண்ணியாச்சு. அதாவது இந்த ஃப்ரான்ஸுடைய பவுண்ட்ரிஸை வந்து இவங்க வந்து செட் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸுக்கு நார்த்து சைடில் கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ், அதோட பெல்ஜியமும் சேர்ந்து இருக்குது. ஜெனோவா வந்துட்டு இந்த பிட்மாண்ட், இட்லியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். அந்த பிளேஸோட இந்த ஜெனோவா என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் பண்ணிடுறாங்க சவுத் சைடில். ஃப்ரான்ஸுக்கு சவுத்தில் ஜெனோவா வந்துட்டு இந்த பிட்மாண்ட்டோட சேர்த்துடுறாங்க. இந்த ஜெனோவா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இட்டாலியன் சீபோர்ட் சிட்டி. இது வந்து பிட்மாண்ட்டோட சேர்ந்தாச்சு. Prussia was given important new territories on its western frontiers. ப்ருஷியாவுக்கு வந்து வெஸ்ட் சைடில் வந்துட்டு சில இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ், அதாவது இம்பார்ட்டண்ட் டெரிட்டரிஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. While Austria was given control of northern Italy ஏரியாஸ் எல்லாம் வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு வந்து கொடுத்தாச்சு, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு அது வந்தாச்சு. பட் த ஜெர்மன் கான்ஃபெடரேஷன் ஆஃப் 39 states that had been set up by Napoleon was left untouched. இந்த நெப்போலியன் வந்துட்டு இந்த ஜெர்மன் ஏரியாஸ் எல்லாம் வந்து கான்கியர் பண்ணும்போது அவருடைய ஈஸி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்காக இதை வந்து பிரிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஜெர்மன் கான்ஃபெடரேஷன் வந்து 39 ஸ்டேட்ஸாக வந்து டிவைட் ஆகிருக்கும். அது வந்து யாரும் எதுவும் பண்ணாமல் அதை அப்படியே வந்து விட்டுடுறாங்க. இந்த ஈஸ்ட், இப்போ ஈஸ்ட் சைடில், ஈஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ், Russia was given part of Poland, while Prussia was given a portion of Saxony. ரஷ்யாவுக்கு வந்து போலாண்டில் இருந்து ஒரு பார்ட் வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்தாச்சு. ப்ருஷியாவுக்கு வந்துட்டு எ போர்ஷன், அவங்களுக்கும் ஒரு பார்ட் ஆஃப் சாக்சோனி, அந்த பிளேஸை இவங்க வந்து கொடுத்தாச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காங்கிரஸ் மீட்டிங்கில் இந்த ஃப்ரான்ஸ், அதாவது முக்கியமாக இந்த நெப்போலியன் போனாபார்ட் அனெக்ஸ் பண்ண அந்த டெரிட்டரிஸை எல்லாம் இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, தனக்குள்ளே டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ரான்ஸுக்கு இவ்வளவு தான் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு அவங்களுக்கு செட்டப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஃபர்தராக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. த மெயின் இன்டென்ஷன் வாஸ் டு ரெஸ்டோர் த மொனார்கிஸ் that had been overthrown by Napoleon and create a new conservative order in Europe. இந்த மீட்டிங், இந்த காங்கிரஸ் உடைய முக்கியமான இன்டென்ஷன், முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த மொனார்கிஸை வந்து ரெஸ்டோர் பண்ணணும், அவங்கள அப்படியே வந்து கொண்டு வரணும். அதனால தான் அங்கே வந்துட்டு பர்பன் டைனாசிட்டியை ஃப்ரான்ஸில் ரெஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இவங்களுடைய மெயின் இன்டென்ஷன். அதே மாதிரி அதாவது வந்து இந்த நெப்போலியன் தூக்கி எறியப்பட்ட இந்த மொனார்கி வந்து திருப்பி கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த நியூ கன்சர்வேட்டிவ் ஆர்டர்ஸ், அந்த கன்சர்வேட்டிசம், இதை வந்து யூரோப்பில் வந்து கிரியேட் பண்ணணும். இதுதான் இவங்களுடைய மெயின் இன்டென்ஷனாக இருந்தது. கன்சர்வேட்டிவ் ரெஜிம்ஸ் செட் அப் இன் 1815 வேர் ஆட்டோக்ராட்டிக். ரெஜிம்ஸ் அப்படின்னாக்கா ஆட்சி முறை. இந்த கன்சர்வேட்டிவ்ஸுடைய ஆட்சி முறை வந்து 1815 வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஆனால் இது எப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோக்ராட்டிக், லைக் ஒரு மொனார்கியல் டைப் ஆஃப் கவர்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. தே டிட் நாட் டாலரேட் கிரிட்டிசிசம் அண்ட் டெசன்ட் அண்ட் சவ் டு கர்ப் activities that question the legitimacy of autocratic
கவர்மெண்ட்ஸ். இவங்களுக்கு வந்து டாலரேட் பண்ணவே முடியல இந்த கிரிட்டிசிசம், இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் உடைய ரூலிங், இல்லை அவங்களுடைய கான்செப்டை பற்றி யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ, விமர்சனம் பண்ணுறதோ, இல்லை அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ, அப்படின்னா டிஸ்அக்ரி, அதாவது கருத்து வேறுபாடு இவங்களை பற்றி சொல்கிறதோ, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து டாலரேட் பண்ணவே முடியல. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட், அதாவது கம்ப்ளீட் கண்ட்ரோல் அண்டர் த கன்சர்வேட்டிவ்ஸ், இது இந்த அவங்களுடைய லெஜிட்டிமேட், அதாவது சட்டபூர்வமான அவங்களுடைய ரூலிங், அவங்களுடைய சட்டபூர்வம் என்னது, இந்த ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட், இதை வந்து கொஸ்டின் பண்ணுறது, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது அடக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, most of them imposed censorship laws to control what was said in newspapers, books, plays and songs, and reflected the ideas of liberty and freedom associated with the French Revolution. French Revolutionல இந்த கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஐடியாஸ் லைக் லிபர்ட்டி, ஃப்ரீடம், இது எல்லாமே வந்துட்டு இவங்க சென்சார் பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது நியூஸ் பேப்பர்ஸில், இந்த புக்ஸில், சாங்ஸ்லலாம் அவங்க எதை பப்ளிஷ் பண்ணணும், எதை சொல்லணும் அப்படின்ற அந்த சட்டம், அதுதான் வந்துட்டு சென்சார்ஷிப், அதை வந்து கொண்டு வராங்க. கன்சர்வேட்டிவ்ஸுக்கு தெரியாமல் இந்த கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போஸாக இவங்க எந்த விதமான ஆர்டிகல்ஸோ, எந்த விதமான வேர்ட்ஸோ எதுவுமே இந்த நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை புக்ஸ்லேயோ, பிளேஸ் மூலியமாவோ இல்லை சாங்ஸ்லேயோ இவங்க இதில் ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை இவங்க கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் சென்சார்ஷிப் லா. இங்கே இருக்கக்கூடிய பிக்சர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்சர். இது வந்து கேரிகச்சூர் அப்படின்னு சொல்லுவோம். கேரிகச்சூர் அப்படின்னா ஒரு கேலி சித்திரம், அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அந்த லாஃபிங், அந்த சிரிப்பு ஊட்டக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு இந்த கேரிகச்சூர். இது வந்து 1820 இங்கே சீனு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கா, ஸோ எக்ஸாக்ட் இயர் வந்து தெரியல, அதனால தான் சர்க்கான்னு கொடுப்பாங்க. ஸோ 1820 கேரிகச்சூர் எதை பற்றி அப்படின்னா த கிளப் ஆஃப் திங்கர்ஸ். இது ஒரு கிளப். இந்த கிளப்புக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு லேர்ன்டு சொசைட்டி பர்சன்ஸ். லேர்ன்டு சொசைட்டின்னா படித்தவங்க, ஓகே. ஸோ எஜுகேட்டட் பர்சன்ஸ் இவங்க இந்த கிளப்புக்குள்ளே வந்து மெம்பர் ஆகிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி உக்காந்துட்டு இவங்க திங்க் பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. ஸோ அதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த கிளப். இந்த கிளப்பில் வந்து 2 ப்ளக்கார்ட்ஸ் இருக்குது. இதில் ஒன்று வந்துட்டு என்னது, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த வந்து ப்ளக்கார்டு. இதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கு. கொஸ்டின் ஆஃப் டுடேஸ் மீட்டிங், ஹவு லாங் வில் திங்கிங் பி அலவுட் டு அஸ். அதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு காலம் நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது எங்களுக்கு வந்து அனுமதிக்கப்படும். ஸோ எவ்வளவு காலம் சிந்தனை எங்களுக்கு அனுமதிக்கப்படும். ஸோ எவ்வளோ நாள் நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருப்போம். வந்து ரைட் சைடில் வந்து இது வந்து ரூல்ஸ் போர்டு. இது இந்த ரூல்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து சைலன்ஸ், எல்லோரும் அமைதியாக இருக்கணும், பேசக்கூடாது, ஓகே. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கமாண்டே, அதான் ஃபஸ்ட்டு ரூலே அதுதான். அதே மாதிரி டு அவாய்ட், ஏன்னா உள்ள கிளப்புக்குள்ளே வந்து 4 பேர் சேர்ந்தாலே என்ன தோணும், பேசணும் அப்படின்ற ஒரு அந்த டெம்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உள்ளே நுழையும் போதே அவங்களுக்கு வந்து முசல்ஸ் கொடுத்துருவாங்க. இதை பாருங்கள், அந்த வாயை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கா. ஸோ அந்த மாதிரியான ஒரு முசல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. முசல்ஸ் அப்படின்னா முகவாய் கட்டு, அதாவது வாய் மூடி. ஸோ அவங்க வந்து பேசக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும். அவங்களுடைய ஒர்க் என்னென்னா திங்க் பண்ணணும். அது மட்டும்தான் இந்த கிளப்புடைய மெம்பர்ஸுடைய ஒர்க்கு. அதுதான் வந்து கிளப் ஆஃப் திங்கர்ஸ். த மெமரி ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் nonetheless continued to inspire liberals. One of the major issues taken by the liberal nationalists who criticized the new conservative order was freedom of the press. அதாவது இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுடைய மெமரிஸ், இது என்ன ஆச்சுன்னா, இந்த லிபரல்ஸ் வந்து இந்த லிபரல்ஸுக்குள்ளே வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டே தான் இருந்துச்சு, ஓகே.
என்னதான் இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணி என்னதான் ரூல் பண்ணாலும் இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் மூலிமா அந்த முக்கியமான அந்த கான்செப்ட், அந்த ஃப்ரீடம், இதெல்லாம் வந்துட்டு இந்த லிபரல்ஸ்குள்ளே ரொம்பவே வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து கொடுத்துட்டு தான் இருந்துச்சு. இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு. இதில் மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த லிபரல் நேஷ்னலிஸ்ட் அப்படின்றவங்க வந்துட்டு இதை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கன்சர்வேட்டிவ் ஆர்டர்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதாவது சென்சார்ஷிப் லா, அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ் வேணும், அதாவது எங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை நாங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக என்ன பண்ணணும், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் பப்ளிஷ் பண்ணணும், அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்குறாங்க. இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் உடைய ஆர்டர், அந்த சென்சார்ஷிப் ஆர்டரை வந்து இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் த ரெவல்யூஷனரிஸ் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.